ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோன்னா லீஜினை தான் கட்டுறாங்க. அவர் எப்பவும் போல் பொண்ணுங்களோட சந்தோஷமாக குளிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் பிரின்சஸ் அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு எப்படின்னா இருக்குது அப்படின்னோடனே, ஏன்ப்பா 70 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் நீ அவனை தேடுறதை நிறுத்தலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா, எனக்கு நீயும் முக்கியம் அவனும் முக்கியண்ணா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வருத்தமா, எனக்கு நீ மட்டும்தாம்மா இருக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, உடனே இருந்துட்டு நம்மளுடைய பிரின்சஸ் வந்துட்டு அந்த குலன் மவுண்டனோட அந்த ஜேட் பியூரிஃபை ஃபேன் அவங்ககிட்ட காமிச்சு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இதை வச்சுருந்தா, இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, அதை பார்த்தோன்னே நீ அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஷென்னியும் ஒரு பொண்ணு போட்டு அடிச்சிட்ருப்பாங்க. அவங்க வந்து இவங்கக்கிட்ட, இங்கே பாருங்கள், அப்புறம் அரசையை நீ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஷென்னி வந்து சொல்கிறாங்க, நீ அவர்கிட்ட போனீங்கன்னா மட்டும் அவர் காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அரசி மாதிரி நடந்துக்க, என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு லீஜின் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, குலன் மவுண்டன்லாம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கூட இருந்தீங்க, இப்போல்லாம் அப்படின்னா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, அரசினா அரசியோட வேலையை மட்டும் பாரு, இன்னொரு தடவை என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னா ஷென்னி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிரின்சஸ் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த மவுண்டனுக்கு வந்து அந்த லீஜின் வந்துடுறாரு. வந்துட்டு ஊராக தேடிட்டுருக்காரு. பகல் முழுக்க தேடி நைட்டு வந்து அந்த மூங்கில் ஃபாரஸ்ட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம பிரின்சஸ் வந்து நிற்கிறாரு. அதாவது நம்மளுடைய ஹீரோ வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே மாஸ்டர் நினச்சிட்டு பேசும்போது, நான் மாஸ்டர் இல்லை, நான் இளவரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு, இந்த மலையில் யாருமே இல்லையே, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீஜினை பார்த்து ஹீரோ கேட்கும்போது, இந்த ஃபேன் அவர் கையில் பார்த்தோன்னே, நீ என்ன சீனை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்தோன்னே, நீங்கள் அவரை பார்த்தீங்களா, அவர் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லீஜின் கேட்கும்போது, இல்லை 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டதோட சரி அப்படிங்கிறாரு. சரிங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் இல்லை, அந்த ஜேட் பியூரிஃபை ஃபேன் வந்து எங்களோடது, அதை கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோவும் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. வீடே ஒரே புகையாக இருக்கும்போது, இருந்த கொஞ்சம் அரிசியும் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சரிம்மா என் உடம்பு நல்லா இருக்கு, நான் போய் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். வந்தோடனே இவங்க சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அப்போ படுக்கும்போது எப்பவும் போல் ஹீரோயின் டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் படுக்க வச்சு தூங்கிட்டுறாரு. இத்தனை மாதம் இவர் இங்கே தூங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் அந்த பொண்ணு நடுராத்திரி முழிச்சு பார்த்துருக்கு. அப்படி முழிச்சு பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு, நான் எப்படி இந்த கட்டிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு, நீ தினமும் இப்படி தான் வந்து படுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் உன்னை எதுவும் செய்ய முடியல, என்னால் எந்திரிச்சு போக முடியல அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் உன் காயத்தை தொட்டுட்டேனா அப்படின்னோடனே, இல்லை அப்படியே படு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்கள அமைதியப்படுத்துக்கிறாங்க. அது வந்து அப்படின்ட்டு எதுவும் பேசுறதுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் கேட்காத மாதிரி தூங்கிடுறாரு. தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தூங்கி ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஹீரோ சிரிச்சுட்டே அவரும் தூங்குறாரு. அதே இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அங்கே வந்து பைஃபென்ச்சோ வந்துட்டு பூக்கள்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது சிமின் அங்கே வராரு. ஃபின்ச்சோ எப்படியோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எப்படியோ அரசரோட இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, வந்து என்ன பிரச்சனை, நான் அவரை பார்க்கவே இல்லை, பார்த்தா தானே நான் கைன்னு செலுத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் இன்றைக்கி எதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீஜனோட ரூமுக்கு வராங்க. தீஜன் அப்போ தான் அந்த பூக்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தேர்ட் பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு, இந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே, இது போட்ட பொண்ணு யார் அப்படின்னா, அந்த பொண்ணு புதுசாக தான் வந்திருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், என்ன பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு. வேறு யாரும் இல்லை, பைஃபென்ச்சோவை பார்த்தோன்னே, எங்கம்மா உன் மூஞ்ச நிமித்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு தேர்ட் பிரின்ஸ். பார்த்தோன்னே, ஓ நீயாம்மா, நீ புதுசாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது சென்னியும் கரெக்டாக உள்ளே வராங்க. வந்துட்டு, ஆமாம்மா இந்த பொண்ணு ரொம்ப அழகு அப்படின்றாங்க. அதே மாதிரி சிமினும் ஆமான்றாரு. இதெல்லாம் இவர் தீஜன் எங்கேயோ நடக்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போனோடனே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களே பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்துட்டு செங்கியும் சொல்கிறாங்க, ஏன்னிம்மா உனக்குன்னு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தா அதை நீ யூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி நான் இந்த சான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிமினும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தோன்னே, ஏம்மா உனக்கு இவ்வளோ தெரியுமா அப்படின்னு செங்கியை பற்றி கேட்குறாங்க. அப்படிங்கிறாரு. சிமினை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னா, அப்படிங்கிறேன். ஏம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், யாருமா நீ அப்படின்னா, நான் தான் சின்சுலேருந்து வந்திருக்கேன் பைஃபென்ச்சோ அப்படிங்கிறேன். ஓ நீ இளவரசி, இந்த இடத்துல இந்த யூனிஃபார்ம் போட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. இவங்க வெக்கப்பட்டுட்டு கீழே கொஞ்சம் இரு நானே கெஸ் பண்ணுறேன், நீ வந்து நன்றி கடன் செலுத்துறதுக்காக வந்திருக்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே, ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன், நீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும், ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு 4-5 ஐடியா சொன்னேன். இன்றைக்கி நீ வந்திருக்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் கண்டிப்பாலுமே உண்மையாலுமே நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா, யாராவது இதை சொன்னால் நம்புவாங்களா, உலகத்தில் எத்தனை விஷயம் நடக்குது, அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார், உன்னை காப்பாற்றினாரு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு, ஐயோ எல்லாரையும் கேட்டு பாருங்க, உண்மையாலுமே அவர் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் நக்கலாக சிரிக்கிறார். சரி விடு, நீ வேறு எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு வரல அப்படின்னோடனே உடனே இந்த பிள்ளை குழம்பு போயிடுது. நல்லா இருந்த பிள்ளையும் குழப்பி விட்டு இவங்க 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு,
ஏம்மா அந்த பொண்ணு லவ் பண்ணதுன்னு கூட தெரியாமல் இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எப்படியும் நம்ம அவளுக்கு தெரிய வச்சிட்டோம்ல அப்படின்னு கண்டிப்பாக நான் இவங்க 2 பேரை சேர்த்து வைப்பேன்னு செஞ்சு சொல்கிறாங்க. உடனே அப்புறம் சொல்லி தேர்ட் பேச திரும்பினோடனே ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு, கண்டிப்பாக உன் சந்தோஷத்துக்காக நீ எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அந்த பக்கம் முடிஞ்சு போயிடுது. அதே இங்கே ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் அங்கேருந்து ஒரு கப் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, சாப்பாடெல்லாம் அரிசி தீர்ந்து போச்சு, நீ சின்ன பையன் இல்லைல்ல, நீ இப்போ நான் சின்ன சின்ன மிருகங்களை வச்சு தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன், நீ வளர்ந்துட்ட, உனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ பரவாயில்ல, அதனால் அப்படின்னு எனக்கு போக சொல்கிறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே போக சொல்ல, ஆனால் இதுதான் நீ நல்லா இருக்கியே, எனக்கு உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த விதமான ஃபுட்டுமே இல்லையே அப்படின்னோடனே, நான் வந்து நீ என் உடம்பு என் உயிரையே காப்பாற்றிருக்க, உன்னை வந்து நான் நன்றி கடன் செலுத்தாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னா, நீ நன்றி கடன் செலுத்தணுன்னாலாம் நான் எதிர்பார்த்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நன்றி கடன் செலுத்துவேன் அப்படின்னா, நீ நன்றி கடன் தான் செலுத்த வேணாம், நீ என் கூடவே இருந்துரு எப்போவுமே, அதுதான் தேவை அப்படின்னோடனே ஹீரோவும் யோசிக்காமல் உடனே சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டுறாரு. நீ 2-3 நாளாவது யோசிக்கிறதுக்கு எடுப்பேன்னு நினச்சி அதுக்குள்ளே சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ என் உயிரே காப்பாற்றினேன், அதனால தான் நான் உனக்கு நன்றி கடன் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லை நான் உனக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சிரிச்சுட்டே இல்லைன்றாங்க. சரி அப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்றாங்க. அதே இங்கே சுஜினை கட்டுறாங்க. சுஜின் வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்துக்குரிய எந்த விதமான கலகலப்புமே இல்லை, நீங்கள் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சொன்னீங்க, ஏன் இவ்வளோ பெரிய தப்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆவேன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே ஹீரோவும் ஹீரோயினையும் கட்டுறாங்க. இவங்க கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த போலீசாமியார் வராரு. பைத்தியம் முடிச்சிருச்சு போல், சிம்மின் நல்லா வேலை பார்த்து விட்டாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. நேராக டீ ஷாப்புக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த பூசாரியை தெரியும், அவன் என்ன 2-3 தடவை ஏமாற்றிட்டான் அப்படின்னா, ஓ ஆமாம் உனக்கு வேறு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்ச மாற்றிட்டாரு. நம்மக்கிட்ட இருந்த காசே இல்லை, வாளில் வச்சுருந்த அந்த ஜேடை வச்சு நம்மளால் இவ்வளோ பொருள் தான் வாங்க முடிஞ்சிச்சு, இன்னும் நம்ம வைக்கணும்னா எதை வச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லினோடனே இவங்களே சிரிச்சுக்கிறாங்க. சரி உன் குடும்பத்தில் யாராவது எதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னே, என் குடும்பத்தை பற்றி அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அமைதியாக கேட்டுறாரு. உடனே அவங்க பொருள்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்ட்டு போகும்போது அங்கே லீஜனை கட்டுறாங்க. அவர் அங்கே சுற்றி அதே இடத்துல தேடிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம். அதே இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்போது நம்மளுடைய ஹீரோயின் வந்து அந்த மேலே போடுற அந்த வேலெல்லாம் போட்டதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, உனக்கு உன் வயசில் இருக்கவங்களாம் நிறைய பேர் கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் கல்யாணம்லாம் எதுவும் நிச்சயம் ஆகிடலையே அப்படின்னா, என் குடும்பத்தை பற்றி சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, அதனால் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ, இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னா நான் உன்னை என்றைக்குமே வந்துட்டு ஏமாற்ற மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ரிச்சுவலெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க தேவையான சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுனால இப்போ வந்து மேலே இருக்க அந்த வேலை எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால் நீ என்னை எப்போ ஏமாற்றக்கூடாது என்ன அப்படின்றாங்களா. அவர் எதுவும் சொல்ல வரதுக்குள்ள, நீ அப்படி ஏமாத்தினா நான் உன்னை விட்டு போயிடுவேன், உன் கண்ணிலே பட மாட்டேன் அப்படின்னோடனே ஹீரோ அமைதியாக சிரிச்சிட்டு கிட்டே வராரு. கிட்ட வந்து டீப்பாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன், நீ என்னை விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2 பேரும் இன்டிமஸாக இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே இங்கே வந்து சுஜினை கட்டுறாங்க. சுஜினை தேடி நம்ம கிங் வராரு. கிங் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, ஏன் இந்த இடத்துலலாம் வந்து அழகான கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட சொன்னோன்னா அந்த பொண்ணு அதுக்காக ஜாலியாக ஓடி போயிடுது. அந்த நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, நீ என் பேலஸில் வந்து தங்கிக்கோ, அதுக்கு முன்னாடி நீ போய் உங்களுடைய கூட இருக்கவங்க உங்கள் கிளானில் இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் போய் பேசிட்டு வந்துருங்க, என் 2 பசங்களை அனுப்புகிறாப்போன்னு. இல்லை நீங்கள் க்ரௌன் பிரின்ஸை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஜின்னு ஒரு பிளானை போட்டு சொல்லுது. இவரும் நீ சொல்ல சரியாக தான் இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் இங்கே கோஸ்ட்ல வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே வந்து பிரின்சஸ் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினோட ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஃபஸ்ட் டைம் வந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்மளுடைய ஷென்னிகிட்ட கொடுத்துட்டு ராஜமுத்திரையை கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஷென்னி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தங்கச்சியை உன்னை ஏமாற்றிட்டா, நீ இப்போ என்கிட்ட தான் வந்தாகணும், இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்குவேன், இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குளக்கரையில் உட்காந்துட்டு அந்த குளத்தங்கரை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து நம்ம லீஜியன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது ஷென்னி வந்து ஹீரோயின் மாதிரி வந்து நடித்து அவங்களோட ஒன்றாயிடுறாங்க. அன்றைக்கி டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பிரின்சஸ் அதை பார்த்துட்டு நான் தப்பு பண்ணுறனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த லயன் சொல்லுது, வாங்க இதுதான் நான் சரியான டைமு, நம்ம வந்து பிரின்ஸை காப்பாற்றிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுடைய
பைஃபன்ஷு வந்துட்டு நேராக வேகமாக நடந்து வராங்க. நம்மளுடைய தீஜன் நல்லா ஹைட்டு வெயிட்டு உயரமாக இருக்கிறதுனால அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்க வேகமாக ஓடி வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் வந்து உங்ககிட்ட நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு வேறு எந்த விஷயமா நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என் மனசில் பட்டுருச்சு. ஆமாம், நான் உங்களை வேறு மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய தீஜன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. நான் வந்து அப்படின்னும் போது இவர் கரெக்டாக திரும்பிட்டு சொல்லி முடிச்சிட்டியா, சரி கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறாரு. கிங்கும் நிற்கிறாங்க, கசினும் நிற்குது. அந்த பொண்ணு ஒன்று இருக்குமே, நம்ம ஹீரோட கசின், அந்த பொண்ணு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, ஏன் போக மாட்டியா அப்படின்னு துப்புன்னு ஓடி போயிடுது பைஃபன்ஷு. அதை பார்த்தோன்னே கிங் இருந்துட்டு, யார் இந்த பொண்ணு நன்றி கடன் செலுத்துறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்கு, பாவம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. வேறு யாரும் இல்லை, சின்சூலேருந்து வந்திருக்க பைஃபன்ஷு தான் அப்படின்னு. என்னதே அந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்துச்சு, அந்த பொண்ணோட லைஃப்பை நீங்கள் என்னைக்கு காப்பாற்றினீங்க அப்படின்னு. பை சான்ஸ் அப்படின்னு. என்னது பை சான்ஸா, எப்போ அப்படின்றாரு. அவர் உடனே அதுக்குள்ளே அந்த கசின் பொண்ணு வந்துட்டு, என்னதே இவ இளவரசியா அப்படிங்கிறாங்க. ஏன் இவகிட்ட ஏதாவது வாயாடுனியா, இங்கே பாரு, இவ இப்போ இருக்க குயின் வந்து இங்கே கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 நிலத்தையும் காப்பாற்ற போகிறது அந்த ஒரு பொண்ணு தான். அதனால் அடக்கி வாசி அவள் வந்து அடுத்த குயின் ஆக போகிறா அப்படின்னு சொன்னோன்னா இவளே வந்துட்டு சரின்னு அந்த கசின் பொண்ணு சொல்லிடுது. அப்போ வந்து நம்மளுடைய தீஜன் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்னோடய சைடு கான்செப்டாக வந்து சூஜினை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகவே இந்த பேலஸில் வந்து ஒரு நல்ல விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நம்மளோட ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெருப்பு எரியுது. அனலாக இருக்கே என்னன்னு முடிச்சு பார்த்தா வீடே எரிஞ்சிக்கிட்டு கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவர் சூசு என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே எழுந்திரிச்சு வராரு. அதுக்குள்ளே ஹீரோ வந்து தரத்தரம் இழுத்துட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. என்னம்மா இந்த தடவை பண்ண அப்படின்னும் போது, இல்லை தினமும் நீ தானே சமைக்கிறேன், இன்றைக்கி நான் செய்யலான்னு நினச்சேன், அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்குள்ளே நெருப்பு அதிகமாகிடுது. ஐயோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் அங்கே மாட்டிக்கிச்சேன்னு எடுக்கிறதுக்கு வேகமாக ஓடுறாங்க. ஹீரோ வந்துட்டு, தினமும் கூட நான் அவங்க கூட அந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாணம் பண்ணுவேன், தயவு செஞ்சு எனக்கு நீ தான் முக்கியம், போகாது அப்படிங்கிறாரு. நீ ரொம்ப நல்லா பேசுகிற, ஆனால் இப்போ வீடு இல்லையே நைட்டு தூங்குறதுக்கு அப்படின்னா, நீ வேறு எங்கே போகலான்னு நினைக்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் எங்கேயும் போக விரும்பலை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட கண்ணை பின்னாடி இருந்து மூடி அந்த நெருப்பை வந்து இவரோட மேஜிக் பவரால் அணைச்சிடுறாரு. அதோட இந்த பக்கம் முடியுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. நெருப்பு கண்ணு ஷாக் ஆகிடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஹீரோயின் வந்துட்டு, நான் அப்போவே நினச்சேன் நீ மனுஷன்ல தானே, உன்னோட காயமும் உடனே சரியாயிடுச்சு, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுட்டு அமைதியாகவே இருக்கும்போது, நான் நினைக்கிறேன் நீ தானே அந்த கோல்டன் லயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவர் சிரிச்சுட்டு அமைதியாக இருக்கார். இவங்க ஷாக்காகி அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து, ஏம்மா என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு, நம்ம வானத்துக்கு பூமிக்கும் சாட்சியாக வச்சு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக மாறிட்டோம். அதனால் யாராக இருந்தாலுமே நான் உன்னை தான் தொடர்ந்து வருவேன். நீ வந்து கோல்டன் லயனாக இருந்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பிளாக் ட்ராகன் வந்து உன்னை தேடி வரும், அதுக்கு வர இந்த இடம் தெரியும், வந்துடும், நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலான்னு பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு, என்ன நடந்தாலும் நீ என்னை தான், நான் வந்து கெட்ட பையனாக இருந்தாலும் நீ என்னை தான் தேடி வருவியா, நான் மான்ஸ்டராக இருந்தாலும் நீ என்ன தான் வருவியானா, வாழ்வோ சாவோ தப்போ சரியோ நான் உன் கூட தான் இனிமேல் வாழ்வேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு நார்மல் மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் தீஜுனும் கிங்கும் வந்துட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ தேர்ட் பிரின்ஸ் வந்து ஹீரோ இப்போ இருக்கிற இடத்துக்கு போக விடாமல் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது சமாளிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே, ஆனால் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.